வணக்கம் மக்களே. அருமையான விஷயங்கள் நிறைய மக்கள் என்னுடைய காய்கறி விஷயங்களை நிறைய மக்கள் ஷேர் பண்ணிக்கிறீங்க. நிறைய விஷயங்கள் இந்த காய்கறிகள் மூலமாகவே நார்மலாக ஒரு பீர்க்கங்காய் இருக்கட்டும், ஒரு மஞ்சள் பூசணிக்காய் இருக்கட்டும், ஒரு கோவக்காய் இருக்கட்டும், அதில் இருக்கிற முக்கியமான பங்களிப்பெல்லாம் பார்த்துட்டு ஒரு மஞ்சள் பூசணிக்காயில் ஒரு கர்ப்பப்பை பலப்படுத்தக்கூடிய திறன் இருக்குதுன்னு பேசுகிறோம், கேட்குறோம். அது யாருக்கு எங்கே எப்போ தேவைப்படுதுங்கிறது தெரியல. ஆனால் எடுத்தால் குறையும். முழுமைப்படுத்துறது கொஞ்சம் அவகாசம் வேணும், இல்லைன்னா அந்த தன்மை மாறும். இதே தேங்காயும் தேவைப்படலாம், இதே முருங்கை விதையும் தேவைப்படலாம், இதே பீர்க்கங்காயும் தேவைப்படலாம், இதே வெண்டைக்காயும் தேவைப்படலாம். வெண்டைக்காயில் இருக்கக்கூடிய கர்ப்பப்பை திறன் எப்படி பலவீனமாக இருக்கும் தெரியுங்களா? கர்ப்பப்பை திறனுக்கு வெள்ளைப்படுதல் நிறைய இருக்குங்க. அதே மாதிரி கர்ப்பப்பை பலவீனமாக இருக்குது, வீக்காக இருக்குன்னா அந்த வெளிப்பாடான விஷயங்கள் வெண்டைக்காய் கொடுக்கக்கூடிய நபராக இருந்தாங்கன்னா எப்படி பார்க்கலாம்னா, அந்த போகக்கூடிய ஃப்ளோ இருக்குது பார்த்திங்களா, ரொம்ப ஸ்கேண்டியாக இருக்கும். ஸ்கேண்டின்னா நூல் வர்ற மாதிரி இருக்கும், பிசுபிசுப்பு தன்மை இருக்கும். அங்கே போகக்கூடிய கழிவுகள், மாதவிடாய் காலத்தில் போகக்கூடிய கழிவுகள் பிசுபிசுப்பு தன்மையாகவும் ஸ்கேண்டியாக இருக்கும், ஜெல்லி மாதிரி இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் வெண்டைக்காய் கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்குது. வெண்டைக்காய்க்கு முன்னாடியே பின்னாடி இன்னொரு காயும் போகும். உங்களை ஞாபகப்படுத்துகிறேன், வெண்டைக்காய் தேவை இருந்தால், வெண்டைக்காயோடைய நிலை இருந்தால் மட்டும்தான் அந்த ஸ்கேண்டியும் அந்த மாதவிடாய் காலமும் மாறுபட்டு கர்ப்பப்பை திறனை அந்த லூப்ரேஷனை பலப்படுத்தி கர்ப்பப்பையை பலப்படுத்தும். வேறு எந்த விதமான ஒரு நீர்க்கட்டியோ இல்லை கர்ப்பப்பையுடைய சுருக்கங்களோ இல்லை கர்ப்பப்பையுடைய வேறு விதமான பாதிப்புகளோ கர்ப்பப்பையுடைய அலர்ஜிகளோ ஏற்பட விடாமல் பாதுகாக்கிறதுக்கு முக்கியமான திறன் இந்த வெண்டைக்காயில் இருக்குது. இந்த மாதிரி ஸ்கேண்டியாக போகுதுன்னா இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கலாங்க. இப்போ காய்கறி வகுப்பு கொடுக்குறேன் பார்த்தீங்களா, அந்த இடத்துல வந்தீங்கன்னா இன்னும் இதை பற்றியான நிறைய விஷயங்கள் நான் உங்களுக்கு சொல்கிறேன். விருப்பம் இருக்கிறவங்க கலந்துக்குங்க. அருமையான வாய்ப்பை பயன்படுத்திக்கலாம். வேணும் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம்னா என்னுடைய நம்பரில் தெரிஞ்சுக்கலாம். என்னுடைய சிஸ்டர் உங்களுக்கு எது டவுட்ஸ்னாலும் உங்களுக்கு கேட்பாங்க, சொல்லுவாங்க, நீங்கள் கேட்டுக்கலாம். காய்கறிகள் மூலமாகவே எல்லா விஷயம் தெரிஞ்சுக்கலாங்க. எல்லா விதமான உடம்பு ஆரோக்கியத்தையும் பெற வைக்க முடியுங்க. உங்களுக்கோ உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கோ உங்களுக்கு அன்பான மக்களுக்கோ நீங்கள் வேதனையில் இருக்கிறாங்கன்னா நீங்களே காய்கறி இந்த அரைச்சி எடுத்து கொடுத்து சரி பண்ணிக்க முடியும். சரி பண்ணிக்கலாம். முழுமையான குணத்தை நோக்கி அவங்களுடைய பயணங்கள் இருக்கும், ஆரோக்கியமாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். இது மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயங்க. இந்த மாதிரியான விஷயங்களை எல்லோரும் பயன்படுத்திக்கிறது ரொம்ப நல்லதுங்க. வீட்டுக்கு வீட்டு இருக்கிற எல்லா மக்களும் இது தெரிஞ்சுக்கணும், அவசியம் தெரிஞ்சுக்கணும். அதனால தான் நான் இதை பாடுபடுறேன், மக்கள்கிட்ட கொண்டு போகிறதுக்காக எளிமைப்படுத்தி. நீங்கள் இந்த வகுப்பில் இப்போ வரக்கூடிய 21ஆம் ஞாயிற்றுக்கிழமை 6ஆம் மாதம், நான் சொல்கிறது இந்த மாதம் ஜூன் 21ஆம் ஞாயிற்றுக்கிழமை காலையில் என்னுடைய வகுப்பு நடப்பெற போது வகுப்பில் கலந்துக்க விருப்பம் இருக்கிறவங்க நிர்ணய கட்டணம் 1000 ரூபாய் இருக்குது, 1001 ரூபாய். அதுக்கு அந்த ரூம் சார்ஜோ மதிய சாப்பாடோ இதெல்லாம் சார்ஜபிள் தாங்க. ஸோ அதனால் நீங்கள் அட்டன் பண்ணுங்கள். அருமையான வாய்ப்பை மிஸ் பண்ண வேண்டாம். ரொம்ப நல்ல விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு எப்பவுமே ஒரு உத்வேகமாகவே இருங்க. நிறைய விஷயங்கள் உங்களுக்கு இதனாலமா நிறைய கிடைக்கும். இறைவனுடைய உத்தரவின்படி நீங்கள் விருப்பப்பட்டீங்கனாலும் விருப்பப்படாட்டியும் இறைவன் மேலே உங்களுக்கு ஆர்டர் எழுதி வச்சுட்டாருன்னா கண்டிப்பாக நீங்கள் கிளாஸ்க்கு வருவீங்க, நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க. அருமையான விஷயங்கள் உள்வாங்கினதை சந்தோஷமாக என்கிட்ட பேசுவீங்க, விஷயங்களை நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்குவீங்க. இது நல்லதே நடக்க போகுது. நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ரொம்ப நன்றிங்க. வேறு ஏதாவது சந்தேகங்கள்னால் என்னுடைய ஃபோன் நம்பர்ஸில் நீங்கள் கான்டாக்ட் பண்ணிக்கலாம். ரொம்ப நன்றிங்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அருட்பெருஞ்சோதி, அருட்பெருஞ்சோதி, தனிப்பெருங்கருணை, அருட்பெருஞ்சோதி. நன்றி மக்களே.